Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to our sponsor Hoya. This episode is brought to you by MyoSmart Lenses by Hoya. Yes, Hoya தான் என்ன வேணா சொல்லுங்க பாருங்க கிளாரிட்டி செம்ம ஷார்ப் விஷன் அண்ட் ஒன்னே சொல்லுமா வேர்ல்ட் கிளாஸ் லென்சஸ் உங்களுக்குலாம் தெரியும் நான் கண்ணாடி போட்டு லென்ஸ் தான் போட்டு ஹோயா லென்சஸ் யூஸ் பண்ணுங்க ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் விஷன் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் கிளாரிட்டி சூப்பரா இருக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் பயங்கரமா ஹெல்ப் ஆகும் to advance ahead. It will also help with myopia. Go check it out. It's lightweight, it's durable. Click the link in the description below. முக்கு மேல ராஜா ஆஹா ஏய் என்னன்னா இந்த ஹோயா சென்சிட்டிவ் லென்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு பிரைட் சன்லைட் திருப்பி உள்ள வந்து வச்சோ உங்களுக்கு கவலைப்பட வேணாம், அது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோயா தான் செம்ம கிளாரிட்டி இருக்கும், கவலைப்படாதீங்க. சோ ஹோயா லென்சஸ் யூஸ் பண்ணுங்க, நல்லா மேட்ச் எல்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. Chica, what an historic day, Chica. June 25th, 1983. யாருக்கும் மறக்க முடியாத நாள். November 2nd, 11:59. India women's creating history, legacy created for years to come, for futures to come. In the impact will be remembered forever, Chica. What a historic day. நீங்க World Cup win பண்ணிருந்தீங்க. The first ever to do it in India. அந்த டைம்ல உங்க டீம் அதே மாதிரி இந்த இந்தியன் விமென்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் எவர் டு டூ இட். வாட் இஸ் த இம்பாக்ட் கோயிங் டு பி, சீகா? அது பத்தி டெஃபினட்டா பேச போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி நம்ம பசங்க எப்படி பண்ணாங்க நம்மளுக்கு இந்த மேட்ச் செகண்ட் T20 வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது பத்தி செகண்ட் ஹாஃப்ல பேசுவோம். பட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் விமென்ஸ், சீகா. வாட் அ ஹிஸ்டாரிக் டே. What a historic day. I mean, historical, outstanding day. I mean, historic, I can't find words for it because you have to understand, your viewers. இது என்ன சச்சின் டெண்டுல்கர் கரெக்டா சொன்ன மாதிரி 83 வேர்ல்ட் கப் இன்ஸ்பயர்ட் ஜெனரேஷன் பிக் கிரிக்கெட் ஆஃப் தோஸ் டேஸ். பட் இன்னைக்கு the women's cricket team winning this what you call 2025 World Cup. இப்ப என்ன ஆகுது, girls across India, the young girls who they have become fantastic cricketers or sportsmen. So even the parents who like the children to become great cricketers. அவன் பால் பேட் I like to play cricket அப்படின்னுவாங்க. And don't forget, viewers, it's going to be a huge inspiration. It's going to explode now. Indians women cricket is going to explode now. And there you see, congratulations Team India, women's India team. Fantastic, machan. What Harmanpreet Kaur, congrats to you and your team. What a performance. I think என்னன்னா ஒரு balanced side, all round side, everybody's fantastic. Shefali Verma இருக்கட்டும், ஸ்மிருதி மந்தானா இருக்கட்டும், of course then you saw Deepthi Sharma, Richa Ghosh, everybody is performing. Everybody is contributing. That's the best part about this team is this team is not dependent on any individual. They played as a team. That's the greatness of this Indian cricket team. More importantly, first half la romba kashtapadanga in the World Cup la. Almost got thrown out of the tournament. Triple coming back in the tournament and winning the cup. Outstanding. அதாவது டெஸ்டினி அண்ட் ஃபேட் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, ஸ்போர்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தனி டெஸ்டினி தேவை, ஃபேட் தேவை, லக்கு தேவை அப்படின்னு. ஷெஃபாலி வர்மான் யோசிச்சு பாருங்களேன், சீக்கா. லாஸ்டா ஒரு 3 years பேக் அவங்க லாஸ்டா ஆடினாங்க. நாட் செலக்டட் இந்த ODI வேர்ல்ட் கப், அவுட் டு த வேர்ல்ட் கப். அவங்க வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடி இருந்தாங்க. யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஏன்னா பிரதிகா அண்ட் ஸ்மிருதி ஹெட் ஃபார்ம் ப்ராபப்ளி த பெஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன் த வேர்ல்ட் கப். ஆனா Pratika gets injured. அவங்களுக்கு பாவம், unfortunate. But look at that, Chika. She comes in for the semis and finals la all round performance with the bat. ஒரு extraordinary innings, deserved 100. Unfortunate not to get it. But ஆனா bowlingல போட்டு 2 crucial wicket எடுத்து மேட்சை திருப்பி விட்டாங்க ஷெஃபாலி வர்மா. எப்படி, how do you explain this, Chika? A person just sitting at home. அதான் ஃபேட், தலைவிதி, ராசி அவ்வளவு உண்மைப்பட யோசிச்சு பாருங்க. As you said, when things have to happen your way, the nature will conspire, everything will fall in place for you to win. And in all fairness, that's what happened to Shefali Verma. என்ன நீ சொல்ற மாதிரி அவுட் ஆஃப் வேர்ல்ட் கப் ஒன்னு டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி போயிருக்கா பாரா. ஃபேனல்ஸ் சில ஷார்ட்ஸ் அடிச்சா ஷெஃபாலி வர்மா. வியூவர்ஸ் கவர் டிரைவ் ஒன்று அடிச்சா நான் பார்த்தேன். அஸ்டில் ரொம்ப தங்கன பால் ஜுர்னு போச்சு. What shots he played, their sense of timing was brilliant. And டெல்லிக்கு தூண்டு 6 அடிக்கிறாங்க, கவலையப்பட மாட்டேங்கிறாங்க. இந்த சைடுல ஷெஃபாலி வர்மா 87 அலட்சியமா and the placements of shots. நீ ஷெஃபாலி வர்மா அடிக்க பார்த்தா சும்மா டமால் மீன் சுத்தல பாத்தியா, என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் பாரு. அவ்வளவு சரி. இந்த ஸ்மிருதி மந்தானாவும் சரி, ஸ்மிருதி மந்தானா அப்படி கேஷ் பண்றா பால.
பால் சர்றன்னு கவர்ஸ்ல போகுது லெஃப்ட் ஹேண்டட், இப்படி தடை விடுறா பால் சுருன்னு போகுது. ஸோ ஆக்சுவல் பார்த்தனா இந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி க்ரூஷியல். இவங்க 100 runs ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், that almost sealed it. பாரு அவளுக்கு ஷிபாலி வர்மா அண்ட் மந்தானாக்குள்ள ஒரு 100 பார்ட்னர்ஷிப். செகண்ட் விக்கெட் அகைன் ஷிபாலி வர்மாவோட பார்ட்னர்ஷிப், அது 62 runs. அதுக்கப்புறம் ஹர்மன்பிரீத் கௌர், தீப்தி சர்மா, அப்புறம் தீப்தி சர்மா அண்ட் ரிச்சா கோஷ். அந்த தீப்தி சர்மா ரிச்சா கோஷ் சர்மா தான் was the very very crucial partnership என்னோட ஒப்பீனியன்ல. Yeah, I mean, Richa Ghosh was ஒரு மினி பியூட்டி ஆடினாங்க 34 or 24. தீப்தி சர்மா அவங்களுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பாருங்களேன் சீக்கா, 50 and 5 wicket haul in a final. ரிச்சா கோஷ் எதுக்குமா புடிச்சதா நீ வந்தா கவலை வந்தவன டங்குன்னு விட்டா பாரு, நேர ஒயிட் நாங்க மேல 6 ஃபர்ஸ்ட் பால். So what I like about this women's cricket team, Indian women's cricket team is Dylan Gooden batting around. They are going for the shots. கவலையப்படுற பவுண்டரி ஆடுனா கூட ஹர்மன் போய் நேரம் அடிக்க பாக்குறாங்க, 6 அடிக்க பாக்குறாங்க, which is a good sign. That means they're bold, they want to take chances and they believe that they can dominate, which is what happened. End of the day, the South Africans finals வந்தாலே சோக் பண்ணி அவங்க ஆடுவாங்க போடுவாங்க. போன வருஷம் T20 வேர்ல்ட் கப் இந்தியாவோட இதே மாதிரி சோக் பண்ணி காலி ஆயிட்டாங்க. இப்ப இந்த வருஷம் பாருங்க இதே மாதிரி அவங்களுக்கு அந்த கேப்டன் அந்த லாரா வுல்வர்ட் was playing brilliantly. செமையா ஆனா லாரா வுல்வர்ட் throughout the tournament, semi-finals century, century. பட் பண்ண முடியும் கடைசியில் போத அங்கதான் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ்க்கு அந்த ஃபைனல்ஸ்ல வந்து டிவியர்ஸ் சோக்கிங் வாங்கல, அது சோக்கிங்கா பீக்கிங்கா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு அது வின்னிங் ஆர்ட்டே தெரியல. அதான் இந்தியன்ஸ்க்கு தெரியும். அகைன் சவுத் ஆப்பிரிக்கா பாவம் பாருங்க, இந்த சர்மா வர்மா சேர்ந்தாலே 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு பேர் பர்மா ஆக்கிறாங்க. அது போட்டு அங்க பாரு, நம்ம அங்க ரோஹித் சர்மா இருக்கா, அபிஷேக் சர்மா இருக்கா, திலக் வர்மான்றாங்க. இங்க பார்த்தா இங்க வந்து தீப்தி சர்மான்றா, ஷிபாலி வர்மான்றா. இந்த சர்மா வர்மா காம்பினேஷன் வந்தாலே எல்லாம் போட்டு பொசுக்கிறாங்க ஆப்போசிஷனை. எண்ட்ல வந்து வாட்டர் பர்ஃபார்மன்ஸ் தீப்தி சர்மா கிட்ட இருந்து வாட்டர் பர்ஃபார்மன்ஸ், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவங்களுக்கு வேர்ல்ட் கப்ல 5-4 in a final, 50 in the final. நிறைய these names will be remembered for history சீக்கா. ஸ்மிருதி மந்தானா and of course ஹர்மன்பிரீத் சொல்லவே வேணாம். அவங்க 2 பேரும் ஆல்ரெடி they are probably the pillars of the Indian team. பட் அவங்கள சுத்தி இப்போ மீதி இருக்கிற நேம்ஸ், செமிஃபைனல்ஸ் ஜெமிமா ராட்ரிகஸ், ஃபைனல்ஸ்ல ஷெஃபாலி வர்மா and தீப்தி சர்மா, so many good performers சீக்கா அவங்க டீம்ல. அமேசிங் டு த்ரீ. ஸ்ரீசரணி அந்த bowling, அவங்களோட bowling ஓவரால்ல என்ன இம்பாக்ட் இருக்க போகுது சீக்கா இது? வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் கேன் வி எக்ஸ்பெக்ட் இதனால? All the young girls will take up to cricket, all kinds of sports. நீ பாரு இப்ப எல்லாம் போட்டு அடுத்த நாள் பாரு, நீ கடல எல்லாம் பேட் பால் நின்னுட்டு இருப்பாங்க இனிமேல இருந்து. Because see, you got to understand any viewership point of view, the viewers, what are the highest viewed in the tournament, in the match வந்து highest viewed. So viewership point of view full. என்னடா அங்க எல்லாரும் இருக்காங்கடா, the அம்பானிஸ் இருக்காங்க, ரோஹித் சர்மா இருக்கான், அங்க வந்து சச்சின் டெண்டுல்கர் இருக்கான், all the stars are there. And what more do you want? And the fully packed stadium, semi-finals fully packed, finals fully packed, and in front of your home crowd. எல்லாரும் மேட்ச் பார்த்தோம். நீ மேட்ச் பார்த்தோம், நீ கமெண்ட் பண்ணல, நானும் மேட்ச் பார்த்தோம். Everybody is watching the match. என் ஒய்ஃப்லாம் எல்லாம் சேர்ந்து மேட்ச் பார்த்தோம். So entire viewership has exploded. So once the viewership of women's cricket increases, dear viewers, it's a good sign for women's cricket. That is what I'm trying to say. And most important, in all fairness, நீ பார்த்தனா நம்ம ஸ்பிரிங் டு வின் காம்பினேஷன், செம காம்பினேஷன் பாத்தியா? எப்படி போற அங்க தீப்தி சர்மாக்கு நீ பார்த்தா ஒரு லூப் இருக்கு பாத்தியா, பால் அப்படி தூக்கி விடுற பால் அப்படி அப்படி வந்து விழுது. அங்கதான் ஒரு யார்கர் விக்கெட் பார்த்து பாத்தியா, அது எப்படி மாட்டு பாப்பா, அது யார்கர் மாதிரி லூப் மாதிரி இருக்காது, சிக்குன்னு பார்த்து யார்கர் டிங்னு விக்கெட் போகும். She's got the loop, she's got the natural loop actually. தீப்தி சர்மா, ஸ்ரீசரணியும் சூப்பரா போட்டாங்க. ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இந்த என்டையர் டோர்னமெண்ட்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர்ஸ் இந்தியாவுக்கு. பட் ஓவரால் சீக்கா என்ன ஒரு இம்பாக்ட் சீக்கா இதுக்கு, அந்த எனர்ஜி, crowd energy to commentate. It was a pleasure to commentate. In fact, நானும் போபோவும் தான் மோஸ்ட் ஸ்டின்ஸ் பண்ணியிருந்தோம் சேர்ந்து. எக்கச்சக்க விக்கெட் விழுந்தது எங்க ஸ்டின்ட்ல, அதுதான் நல்லா ஜாலியா இருந்தது. பட் ஓவரால் வாட் அ கேம், வாட் அன் இம்பாக்ட். இது கூடி சீக்கிரம் பரேட் வைக்க போறாங்க ஷுவரா. இதே மரீன் டிரைவ்ல தான் ஒரு பரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். எதர் டுடே ஈவினிங் ஆர் டுமாரோ, ஐம் நாட் டூ ஷுவர். பட் ஃபேண்டாஸ்டிக் டு see சீக்கா. Obviously, I see one thing. நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீசரணி பார்த்தா அவளுக்கு அந்த லூப் இருக்கு, பால் பார்த்து அந்த கரெக்டா அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் தெரியும் அவங்களுக்கு. சி அவங்க என்ன பண்ணாங்க பாத்தியா, சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்ட் ஆஃப் வெரி வெல். அந்த ஒரு மாங்க ஆட்சாது, அம்மன் ஜோத் ஒரு ரன் அவுட் மாங்க ஆட்சா பாத்தியா, செம மாங்க ஆட்சாது. பிரிட்ஸ் நினைக்கிறேன், பிரிட்ஸ் வந்து பேக் ஃபுட்ல ஆடிட்டு ரன் ஓட்டான்.
back foot ladder when you're going towards non-strikers and this girl is standing in the mid on the short mid on position. How can you play the back foot? But எப்படி front ரெண்டு ஓட முடியும் உனக்கு மாட்டிட்டாங்கல. அதுல அந்த ஒன் ஸ்டெப்ல மாட்டல. இத front foot ஆடுனா you should have made it. Back foot ஆடுனா போடு சமமாங்க. That run out is a crucial run. நீ பாரு அவங்க ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தனா நீ that run out is crucial. ஆனா எனக்கு தெரிஞ்ச கேம் சேஞ்சர் ஷெஃபாலி வர்மா தான் ஜிகா. என்ன அந்த ஆக்சுவலி இட்ஸ் சுனில் லீஸ், அவங்களோட பேர் வந்து ப்ரொனவுன்ஸ்மெண்ட் வந்து சுனில் லீஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சுனில் லீஸோட விக்கெட் ஷெஃபாலி வர்மா எடுத்தது தான். அதுதான் அங்கதான் கேம் எனக்கு மாறிச்சு. ஏன்னா லாரா உல்வாட் அண்ட் சுனில் லீஸ் அந்த தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து சடனா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. they got back into the game and both of them are their main batters. சுனில் லீஸோட விக்கெட் ஷெஃபாலி வர்மா தான் ஜிகா என்ல கேம் சேஞ்சர். yes of course தீப்தி சர்மா 5 wicket all and 50 she did extraordinarily well, பட் கேம் சேஞ்சர் ஃபைனலுக்கு ஷெஃபாலி வர்மா. எப்ப என்ன ஒரு ஸ்டோரியா யோசிச்சு பாருங்களேன். சேலஞ்சர் டிராஃபி இந்தியன் விமென்ஸ் டீம்ல இந்த டிராப்ட் பிரதிகா வாஸ் இன், she's lot of people are touting Pratika, she could be the next captain அந்த மாதிரிலாம். so she was in such a good form. பிரதிகாக்கு என்ன unfortunate, அவங்களுடைய ankle injuryனால out for at least 6 monthsன்றாங்க. she comes in கவலையே படாம அவங்க கேம் ஆடி 85, she should have got 100. unfortunate and also those 2 wickets chica pa 2 wicket விட்டாங்க chica, அவங்க டக்கு டக்குன்னு விட்டாங்க. பட் ஆனா அந்த 52 run partnership of 51 balls and கரெக்டா மொமெண்டம் மாறிச்சு. they took on ஸ்ரீ சரணி and ராதா யாதவ், ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்க நம்மளோட மெயின் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். சோ எல்லா ஸ்பின்னர்ஸ் ஈவன் தீப்தி சர்மாவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. சோ அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னடா இது யாரா இது ட்ரிஃப்ட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா அதுக்கப்புறம் பிரஷர் வில் கம் பேக் ஆன் இந்தியா அந்த மாதிரி ஆச்சு. அந்த டைம்ல ஷெஃபாலி வந்து ஒரு 2 back-to-back wickets. That kind of actually sealed the game. Yes, towards the end கொஞ்சோண்டு அந்த டர்க்சனும் லாரா உல்வாட்டும் ஆடும் போது கொஞ்சம் அந்த மாதிரி ஐயோ என்னடா அப்படின்னு இருந்தது. பட் we knew அந்த டைம்ல ஒரு விக்கெட் இஸ் ஓவர், இட்ஸ் கேம் ஓவர், இட்ஸ் கேம் ஓவர்ன்னு. பட் ஓவரால் இந்தியா அவுட்பிளேட் சவுத் ஆப்பிரிக்கா in the end chica. They were in control. But நீ பார்த்தனா நீ இந்த ஃபைனல்ஸ் ஆக்சுவலி the moment you score 299 target and the finals the 299 target is a huge target. See, அங்கதான் I give it to Indian partnership. 4 partnerships இந்தியால பார்த்தனா நீ பாருங்க, நீ ப்ரொடியூசர் போட பார்ட்னர்ஷிப் அங்கதான் you have to give it. பாரு, ஒரு 100 run partnership, ஒரு 62 runs partnership, ஒரு 52 runs partnership and one 47 runs partnership. So 4 partnerships are the key behaviors. இதனால வின் பண்ணாங்க நம்ம. See, அந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்தியா வின் பண்ணது, which is a very very good sign. Whereas அவங்க வந்து they just had 2 partnerships. That is where South Africa lost. And chasing 299 in the final, it's always going to be a difficult task. It's always going to be a difficult task. Half time la once India got to 290 plus, I really thought India in the match da win பண்ணுவாங்க. ஏனா finals la 1 or 2 wickets pressure என்ன மாதிரி விளையாடும் நமக்கு தெரியும். But last but not least chica, what a moment for Amol Muzumdar la. 20 years first class cricket, close to 11,000 runs. Unfortunate, never got the chance to represent the country. And on the time and the middle order was packed, whatever reason. He's won so many titles, so many Ranji trophies with Mumbai, so many other titles, domestic titles, Shika. But அந்த சக்குதே மூமெண்ட், அந்த சக்குதே இந்தியா பார்த்த மாதிரி ஷாருக் கான் எப்படி அந்த படத்துல நடிச்ச மாதிரி அதே மாதிரி அமோல் முசுந்தார் வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின்னரா. lot of praise to Amol Muzumdar, Chika. A lot of cricketers giving a lot of credit to Amol Muzumdar. He's done a fantastic job. Hey, well done, Amol Muzumdar. Fantastic. Yes, you said it right. I think he deserved it because அவன் நிறைய பண்ணி கொடுத்துட்டான் Bombay cricket. Domestic cricket is done extraordinarily well. And obviously he could not get it done. Fantastic. Amol Muzumdar deserved it because he's also the typical Bombay cricketer and the Punjabi பண்ணது கரெக்ட்டா he put the right pathல போடாங்கங்களா. That is a very very important thing. See, என்ன ஆகுதுன்னா sometimes the coach என்ன பண்ணுவானா அது கரெக்டா அந்த பிளேயர்ஸ்க்கு தகுந்தா போல அப்படி கொண்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷெஃபாலி வர்மா வந்தோடனே நீ கவலைப்படாமா, நீ இப்ப நீ தான் ஆட போற, நீ தைரியம் ஆடு, அந்த தைரியம் கொடுக்கணும் இல்லையா. ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்தவளுக்கு ஒரு தைரியம் கொடுத்தாங்கன்னா அப்பதான் ஆட முடியும் அவளுக்கு. So you need to give them the freedom, you need to give them the freedom to play the shots and play the game, which is what Amol did very well, which is what last time of the last semi-final speech கொடுத்த he gives us freedom to play சொன்னாங்க இல்லையா. You have to give freedom to play the shot. ஏன்னா அலட்சியமா 6 அடிக்கிறாங்க இந்தியன் விமன் கிரிக்கெட்லாம். யாரா டங்குன்னு விடுறாங்க, யாரா டங்குன்னு விடுறாங்க, கவலையப்பட மாட்டாங்க. லாங்கா இருந்தாங்க ஹியூஜ் 6 அடிக்கிறாங்க, which is amazing. Yeah. Anyway, congratulations Indian women's team. Outstanding performance. இந்த நாள் எல்லாரும் மறக்க முடியாத நாளா இருக்கும். பட் சிக்கா அந்த மேட்ச் மட்டும் நடக்கல நேத்துக்கு. There was also the India tying up the series 1-1.
வாஷிங்டன் சுந்தர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி சீக்காப்பா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருண் சக்கரவர்த்தி என்ன ஒரு bowling பெர்ஃபார்மன்ஸ். டிம் டேவிட் number 4 is new role. I told you la Chika is coming to this new role. Looked like he was going to take the game away. Good to see Arshdeep Singh back. இதுதான் இந்தியா வாஸ் மிஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். அர்ஷ்தீப்போட ஆரம்பிக்கலாம். வந்தாரு, 3 விக்கெட் டாப்ல கட்டினாரு. நியூ பால்ல ஏன் உங்களுக்கு அர்ஷ்தீப் தேவைன்னு காமிச்சாரு சீக்கா. Ultimately, he proved it. Arshdeep very important. நீ சொல்லி போன மேட்ச் நீ சொன்ன why not Arshdeep, why not அது நீ சொல்லி இந்த போன ஷோலயே கடைசியில வந்தா அந்த ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் வந்தா அதான் கடைசியில விக்கெட் தான். See, Arshdeep Singh new ball is very important and here அங்கதான் வந்து போன மேட்ச் விட்டோம் playing with Harshit Rana. இந்த மேட்ச் ஹர்ஷ்தீப் வந்தோடனே பார்த்தா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சான். See, ஹர்ஷ்தீப் ஒரு அட்வான்டேஜ் என்ன, he's a wicket taking bowler which is very very important. Early on when wicket எடுத்தனா you put pressure on the opposition. Early on 2 wickets early on. அந்த 2 விக்கெட் early on எடுத்தது ரொம்ப குரூஷியலா போச்சு. டிராவிஸ் ஹெட்டோட இம்பார்ட்டன்ட் விக்கெட் வேற, ஜாஷ் இங்கிலீஷோட விக்கெட். அதுக்கப்புறம் ஆனா ஒரு மினி பார்ட்னர்ஷிப் பிட்வீன் மிச்சல் மார்ஷ் அண்ட் டிம் டேவிட் லுக் லைக் டிம் டேவிட் வாஸ் கோயிங் டு சிங்கிள் ஹேண்டட்லி டேக் தி கேம் அவே சீக்கா. என்ன ஒரு இன்னிங்ஸ் சீக்கா டிம் டேவிட் கிட்ட இருந்து. ஒரு 129 மீட்டர் 6 அடிச்சிருக்கான் வேற அக்சர் பட்டேல் டாப் ஆஃப் தி ஸ்டேடியம். அடிச்ச 6 எல்லாமே ஃபேண்டாஸ்டிக் ஆன. He played some extraordinary shots. His sense of timing was brilliant. But actually நீ பார்த்தா ஒரு 80% shots off side ஆனா. Off side and long on la. Through the offside. ரொம்ப off side ஃபீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப off side ஃபீட் பண்ணா. Off side you could see the ball well. Whereas the on side அவன் ஸ்கோரே பண்ணல. But நீ சொன்ன மாதிரி என்ன அலெக்சிமார் அந்த ஹைட் இருக்கு, அந்த ரீச் இருக்கு, and sense of timing was brilliant. His place was also brilliant. But எனக்கு என்ன புரியலனா, எஸ் நீ சிவம் துபே எடுத்துன்னு வந்திருக்க. அவனை நீ போலரா ஆடுறீங்க. இப்போ அவனை போலர் ஆடி 3 ஓவரே கொடுக்குறீங்க. வாஷிங்டன் ஒரு ஓவர் கொடுத்துக்கலாமே. அவன் ஷார்ட் போட்டு ஃபீட் பண்ணி அவுட் ஆஃப் அச்சினே நான் போட்டு சிவம் துபே 3 overs 43 runs. சீக்கா ஐ மீன் கிரிக்கெட்டிங் டர்ம்ஸ்ல வெரி வெல் டன் சீக்கா. இந்தியன் டீம் சூப்பரா பண்ணாங்க. எல்லாமே நோ டவுட்டிங் தட். பட் இன் ஆல் ஆனஸ்டி சீக்கா we are making a lot of errors. நீங்க பாருங்களேன், நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். அந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம், எல்லாம் நல்லா பண்ணிட்டோம். சிவம் டூபே வந்து நம்ம டெத்துல யூஸ் பண்றோம். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து 3 overs அப் ஃப்ரண்ட் வேஸ்ட் பண்றாங்க. ஆஸ்திரேலியால யாராவது ஜஸ்பிரீத் பும்ரா 3 overs சும்மா வேஸ்ட் பண்ணுவாங்களா அப் ஃப்ரண்ட்? ஒரு ஆல் ஃபேசஸ் போலர், உங்களுக்கு எப்போ விக்கெட் தேவையோ அப்போ போடுற போலர். அந்த ஸ்ட்ராட்டஜி ஏசியா கப்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் we have somehow found a way to win. அது நம்பர் 1. சிவம் டூபே is now your other option to play death. Kuldeep Yadav not playing and being sent back home. Washington Sundar playing, not bowling even 1 over. What? அதேதான் நம்ம வின் பண்ணிட்டோம் சீக்கா. அதனால யாரும் இதுல ரொம்ப பார்க்க மாட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் நாட் bowling 1 over. சிவம் டூபே being your death bowler இப்போதைக்கு. சிவம் டூபே is not playing as a bowler. பேட்ஸ்மேனா ஆடல. அவன் இன்னும் வரல. நேத்து பேட்டிங் 8 ஆடிட்டு இருக்கான் பேட்டிங்ல. He is playing as a death bowler வேற. He is not only just playing as a bowler, also he is playing as a death bowler. நம்ம actually speaking. But ஆனா எனக்கு என்ன புரியல, வாஷிங்டன் நம்ம பையன் வேற லெவல்ல பேட்டிங் ஆடுறாங்க. ஐயோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து 2வது பால் டங்கன் விட்டான் பார் மிட் விக்கெட் மேல ஒரு 6. அலெக்சிமா புல் பண்றான் 6s. அண்ட் கவர்ஸ் மேல அலெக்சிமாஸ்க்கு 4 6. And எல்லாம் effortless shots. If you look at it, Noani, Washington Sundar has got so much of time to play shots. Effortless adding on the 6s லாம். That is something fantastic. And one thing good, they sent him at number 6 in the game. And he did a brilliant job. Yeah, ahead of Shivam Dube, they sent him, and of course he did a brilliant job. But coming to the bowling, first bowling la mudichirலாம். Yes, Tim David ஆடினாரு again, but ஆஸ்திரேலியா உங்களுக்கே தெரியுது அங்க ஒரு 1 man army. உங்களோட ஃபேவரட் மார்க்கஸ் டாய்னஸ் டுவர்ட்ஸ் எண்ட் பேக் எண்ட்ல வந்து பொலன்னு பொலந்தாரு சிவம் டூபே. அந்த 64 of 39 அந்த 2 6 ஒரே ஓவர் சிவம் டூபே 20 ரன் அடிச்சிட்டாரு. அதுல வந்து நம்ம பையன் வருண் சக்கரவர்த்தி ஈஸிலி, நான் இது எப்பவுமே சொல்லுவேன், திருப்பி ஐம் கண்டினியூ சேயிங் இட், இஸ் ஷோயிங் வை ஹி இஸ் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் bowler. நம்ம டு an extent I think he's overtaken Bumrah this year. இந்த இயர் மட்டும் ஓவரால் பும்ரா இஸ் அல்டிமேட். அதுல சீட் கோட் எந்த டவுட்டும் கிடையாது. பட் இந்த இயர் ஆஸ் இஸ் வேர் இஸ் நீங்க பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இஸ் தி பெஸ்ட் bowler in the world T20 ஃபார்மேட்ல. நோ क्वेश्चंस ஆஸ்க்ட். நீ மறக்காத, நீ நம்ம ஒன் ரேட்டட் bowler already. And எவ்வளவு மறக்காதீங்க ஐசா, பக்கா பேட்டிங் விக்கெட், ஸ்மால் கிரவுண்ட், சின்ன கிரவுண்ட்ல பக்கா பேட்டிங் விக்கெட்ல வந்து வருண் சக்கரவர்த்தி போட்டு விக்கெட் எடுக்கிறானா, அதுவும் ஃபர்ஸ்ட் பால் 2வது பால் 6 அடிக்கிறான். யாரு அவனா இப்ப 6 அடிச்சிடான் டிம் டேவிட்.
ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கும், ரெண்டாம் பால் 6 அடிச்சா தென் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல 10 ரன் கொடுத்தா கூட he comes back, starts taking wickets and starts putting pressure on the opposition. That is the greatness of this boy, and he's very calm and cool about it, man. He's not bothered about it. Lot of questions, Shika. First question is, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த particular regimes under Surya. Yesterday, ஒரு good thing they did yesterday. ஜிதேஷ் சர்மா கொண்டு நான் பாவம் சஞ்சு சாம்சன் போட்டு 5, 6, 8, 1 போய் நான் பந்தாடினதுல ஜிதேஷ் சர்மா பினிஷரா கொண்டு வந்தாங்க பாரு. இதுதான் அவங்க கிட்ட கேட்கணும்னு கேட்டேன். யாரு சீக்கா இந்த டீம்ல சர்டனிட்டி? எவனுமே சர்டனிட்டி இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கூட ஒரு சர்டன் பிளேஸ் கிடைக்கிற மாதிரி தெரியல. அபார்ட் ஃப்ரம் அ வெரி ஃபியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ நோ மேட்டர் வாட் தே டூ தேர் தேர். ஆனா சில பிளேயர்ஸ்க்கெல்லாம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும், என்ன மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாலும், they are not going to find a place on a certain on an everyday basis in தெரியுது. அந்த question தான் எனக்கு கேட்கணும்ன்றது. under this management there is so many unsettled players, சீக்கா. ஹர்ஷ்தீப் நீங்க சொன்னீங்க, சஞ்சு சாம்சன் சொன்னீங்க, குல்தீப் யாதவ் என்னையா தப்பு பண்ணா? ஏசியா கப் மேன் ஆஃப் தி சீரிஸ் ஒரு மேட்ச்ல பேட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டிராப்ட் சென்ட் பேக் ஹோம். நீங்க போய் T20 கிரிக்கெட்டுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அமிச்சிட்டாங்க திருப்பி இந்தியாவுக்கு. அவர் பாரு 3 ஓடிஐ சும்மா போய் உக்காந்தாரு, ஒரே ஒரு T20 ஆடினாரு. ஓகே, அந்த மிச்சல் மார்ஷ் அந்த ஓவர் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். This is what type of treatment what type of message are we sending to the players, la Chika? This is not correct. Man of the series. ஒரு மேட்ச் கப்பு ஊர் காமிச்சுறாங்க அவனை போட்டு. Which is sad. I don't know what they're trying. But நீ சொன்ன மாதிரி if this uncertainty continues, நானே என்ன ஆகுது? பிளேயர்ஸ்க்கு தான் ஒண்ணு என்ன பண்ணு ஏது பண்ணு தெரியாது. இப்போ அதிக் பண்ண வேற உள்ள வரணும். அதிக் பண்ண உள்ள வந்தா என்ன பண்ண போறாங்க தெரியாது. இப்போ வந்து சிவம் பேட்ஸ்மேன் ஆடுறானா, போலர் ஆடுறானா, மிடில் ஆடுறா, நம்பர் 8 நம்பர் 6 தெரியாது அவனுக்கு. என்ன ஹர்ஷ்தீப் சிங் எவ்வளவு மேட்ச் ஆட போறான்னு தெரியாது உனக்கு. என்ன அதே மாதிரி வாஷிங்டன் எந்த மேட்ச் ஆட போறான், எந்த மேட்ச் ஆட போடல, போலிங் போட போறான் போடலன்னு தெரியல அவனுக்கு. ஜிதேஷ் சர்மா எந்த மேட்ச் ஆட போறான், இவன் எந்த மேட்ச் ஆட போறான்னு தெரிய மாட்டேங்குது. சோ ஒரு சர்டனிட்டி, எஸ் யூ கேன் ட்ரையல் பண்ணலாம், பட் ஓவரா பண்றோமோ தோணுது எனக்கு. டாப் 4 சர்டனிட்டியா இருக்கு இப்போதைக்கு. எவ்வளவு நாளைக்கு வெயிட் பண்ண போனா? அபிஷேக் சர்மா yet again ஒரு ஃபயரி ஸ்டார்ட். மோர் பிரஷர் ஆன் சுப்மன் கில். திருப்பி ஃபெயில் ஆயிருக்காரு. சோ அந்த பிரஷர் இன்னும் இஸ் ஆடிங் ஆன். I mean, I know for a fact Shubman Gill is a high quality player, but there is definitely pressure on him, Chika. Every time he fails, it adds where in the stage how is he ahead of Sanju Samson, how is he ahead of Yashasvi Jaiswal? So அந்த கேள்விகள் வர is the pressure too much right now on Gill? Obviously you can see it from his body language also. He is under pressure. பண்ணி வரணும்னு பாக்குறான் வெளில. He wants to come out of it. He's not able to. He looks you can see the pressure. See, he's not a relaxed player. As he plays test cricket, relaxed ஆறான். இல்ல ரிலாக்ஸ் இல்ல பாரு. ஏன்னா not only the people, not only everybody started talking about it. ஆனா அவனுக்கே தெரியும் அவனோட T20 track record is not been great in it. So அதனால என்ன இப்ப எல்லாரும் கேக்குறாங்க. Everybody is asking the same question. Why is this adjustment? But point is, என்ன ஒரு 2 மேட்ச் அடிச்சுடுவான், ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிச்சா திருப்பி going back square one. ஆனா ஒண்ணு ஷுவர் சீக்கா, எந்த பிளேயரும் செட்டில் இல்ல. அகைன் நான் திருப்பி சொல்றேன், நேத்துக்கு நம்ம பழச்சிட்டோம், வின் பண்ணிட்டோம், அந்த ஓகே, பட் எடுக்கிற டிசிஷன்லாம் ரொம்ப தப்பா தெரியுது சீக்கா. வெளில இருந்து டூபே வந்து டெத் போலிங் போடுறது, பும்ரா வந்து 3 ஓவர் அப் ஃப்ரண்ட் போடுது, வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஓவர் கூட போலிங் கொடுக்க மாட்டேங்களா? ஐயோ என்னையா இது, எதுக்கே பின்ன டீம்ல எடுக்கிறீங்க? அந்த மாதிரி அது ரொம்ப தப்பு. அவர் பேட்டிங்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டார். ஆனா வாஷிங்டன் சுந்தர் எடுத்து ஒரு ஓவர் கூட போலிங் கொடுக்காதது அது புரியவே மாட்டுது. குல்தீப் யாதவ் அவரை வச்சு நம்ம சஞ்சு சாம்சனுக்கு பேடா ஃபீல் பண்றோம். ஒரு குல்தீப் யாதவுக்கு ஒரு ஸ்பேர தாட் சீக்கா. 5 for டெஸ்ட் மேட்ச்ல எடுத்தானா 2 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஆடல. இங்க வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் ஏசியா கப்ல நீ திருப்பி ஊருக்கு போப்பா, நீ எங்களுக்கு தேவையில்லை, சும்மா நாங்கள உங்களை ஒன் டே டோர்ல வெளில கூட்டு காமிச்சோம். T20 ஒரு மேட்ச் நீங்க பேடா பண்ணிட்டீங்க, கிளம்புங்க, நீங்க போய் டெஸ்ட் சீரிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு பிளேயரோட கான்பிடன்ஸ் எல்லாம் ஷேட்டர் ஆயிடும் சீக்கா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா. அது புள்ளிக்காதவங்க ரொம்ப ஆஃபன் நடக்குது. என்ன புள்ளிக்காத ராசி அவனுக்கு, அவன் ஏதோ எப்படி happens to too often. That's the whole problem. Anyway, well done, but a good day overall team India நேத்துக்கு. Both the men's and the women's team winning, but women's hats off ங்க. ஒரு generation immortality உங்க பேரு. Guys, before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.